நான் விரும்பின பையன் கிட்ட என் லவ் சொன்னேன். ஆனா அவன் நீ என்கிட்ட 100 தடவை லவ் சொன்னா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அதுக்காக அடுத்த 2 வருஷம் அவன் கிட்ட 99 தடவை ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். ஆனா அவனோட பர்த்டே அன்னைக்கு 100வது தடவை ப்ரப்போஸ் பண்ண போறப்போ அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசுறத தெரியாம கேட்டுட்டேன். அப்போதான் தெரிஞ்சது அவனுக்கு என் மேல லவ்வே இல்ல. இவ்வளவு நாள் என்ன ஃபாலோ பண்ண வச்சு என்ஜாய் பண்ணிருக்கான்னு. என்னோட 100வது கன்ஃபெஷனை ரொம்ப கேவலமா ரிஜெக்ட் பண்ணணும்னு பிளான் போட்டிருக்கான். அதை கேட்டதும் என் 2 வருஷம் லவ் அவனுக்கு ஒரு கேம்னு புரிஞ்சுது. பார்ட்டில எல்லாரும் நான் ப்ரப்போஸ் பண்ணி அசிங்கப்பட போறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அவன்கிட்ட போய் உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுதான் பிடிக்கும்னு கேட்டேன். கரெக்டா அந்த டைம்ல இன்னொரு பொண்ணு கேக்கோட முள்ள வர. அவன் உடனே இவதான் என் டைப்னு சொல்லி அந்த பொண்ணு ஊட்டி விடுற கேக்க சாப்பிடுறான். என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு அவனுக்கு ஊட்டி விடுறா. அப்போதான் புரிஞ்சுது என்ன ஜெலஸாக தான் இவ இப்படி பண்றான்னு. இதுல அந்த பொண்ணு இவ எப்படின்னு என்ன பத்தி பேக்க இவெல்லாம் ஒரு ஃபாலோவர் எனக்கு பிடிக்காதுன்னு அசிங்கப்படுத்துறான். ஆனா நான் அழாம மைக்க எடுத்து என்னோட 100வது கன்ஃபெஷன் கிராஜுவேஷன் டேல ஸ்கூலே முன்னாடி நடக்கும்னு சொல்லிட்டேன். அவ இன்னும் நான் அவன் மேல உயிரை வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா உண்மை என்னன்னா நான் அப்பவே என் வீட்டை விட்டுட்டு அந்த ஊரை விட்டே போறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். கிராஜுவேஷன் நாளும் வந்துடுது. அவன் செம்ம கெட்டப்ல நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு வெயிட் பண்றான். அப்போ பில்டிங் மேல இருந்து என் ஃப்ரெண்டு 2 பேனரை விரிக்கிறா. அதுல இந்த கேவலமான பையனை நான் இனிமேல் லவ் பண்ண மாட்டேன்னு எழுதி இருந்துச்சு. அத பார்த்து அவன் மூஞ்சி அப்படியே ஷாக் ஆயிடுச்சு.